ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிரீடி டெக்னிக் ஆஃப் க்ரூஸ்கல் ப்ராப்ளம். ஸோ வந்து கிரீடி டெக்னிக்லேயே க்ரூஸ்கல் ப்ராப்ளமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற அல்காரிதம் ப்ளஸ் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். டு இம்ப்ளிமெண்ட் த கிரீடி டெக்னிக் ஆஃப் க்ரூஸ்கல் ப்ராப்ளம் சொல்யூஷன். ஸோ கிரீடி டெக்னிக்கை வச்சு நம்ம க்ரூஸ்கல் ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதோட அல்காரிதம் பாருங்கள். அல்காரிதம் ஆஃப் க்ரூஸ்கல். ஸோ க்ரூஸ்கலுக்கு நம்ம அல்காரிதம் எழுத போகிறோம். இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னா, ஃபஸ்ட்டு ஈன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணால் இஸ் த செட் ஆஃப் எட்ஜ். ஈன்றது எட்ஜை ரெப்ரசென்ட் பண்ணுது இன் ஜி. காஸ்ட்ன்றது எவ்வளோ காஸ்ட் நமக்கு ஆகுது அப்படின்றது. என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ப்ளஸ் டீன்றது டைமை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஹேட் என் வெர்டெக்ஸ். ஸோ இல்லை என்னன்றது ஸோ அத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது, அத்தனை நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் இருக்குன்றதுக்கும். நெக்ஸ்ட்டு காஸ்ட்னா யூ கமா வி அப்படின்றது டீயோட காஸ்ட்டில் சொல்கிறாங்க. இஸ் தி செட் ஆஃப் தி எட்ஜ் இன் த மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ இது வந்து ஒரு மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீயில் இந்த செட் ஆஃப் எட்ஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. த ஃபைனல் காஸ்ட் இஸ் ரிட்டன். ஸோ த்ரூ திஸ் அல்காரிதம் நமக்கு ஃபைனல் காஸ்ட் வந்து ரிட்டன் ஆக போகுது. ஸோ இங்கே கொடுத்துருக்க 4 வேல்யூக்கான டெஃபினிஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அல்காரிதம்குள்ளே என்டர் ஆகலாம். இப்போது கன்ஸ்ட்ரக்ட் அ ஹீப் அவுட் ஆஃப் எட்ஜ் காஸ்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹீப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் ஹீப்பிஃபை ப்ராசஸ் மூலயமா. அதுக்கு வந்து ஒரு ஃபார் லூப் எடுக்கிறோம். ஃபார் i = 1 to n do. அதாவது ஃபார் லூப்பில் ஐக்கு வந்து நம்ம 1லேருந்து n வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட பேரண்ட் ஆஃப் i : -1. இனிஷியலாக அதோட பேரண்ட் i : -1ன்ற மாதிரி வரும். ஸோ ஈச் வெர்டெக்ஸ் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் செட். இதில் இருக்கிற ஒரு வெர்டெக்ஸும் டிஃப்ரெண்ட் செட்லேருந்து இருக்குது நமக்கு. ஸோ i : 0. இப்போ இனிஷியலாக நான் i : 0, ஃபார் லூப்பில் i தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ i : நான் 0ன்னு எடுத்துடுறேன். தென் மினிமம் காஸ்ட்டு 0.0ன்னு எடுத்துடுறேன். அப்புறம் ஒரு while லூப் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது i is lesser than n-1. iன்றது n-1 விட lesser than அப்படின்ற ஒரு while லூப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த while லூப்போட கண்டிஷனாக நம்ம வந்து ஹீப் நாட் எம்டி, ஹீப் வந்து எம்டியாக இல்லைன்ற மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட்டு indicate a minimum cost edge u, v. ஸோ இது மினிமம் காஸ்ட் எட்ஜ் வந்து நமக்கு u, vன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹீப்பிஃபை ப்ராசஸில். ஸோ அண்ட் ரீஹீப்பிஃபை யூஸிங் அட்ஜஸ்ட். ஸோ இதை நம்ம ரீஹீப்பிஃபையும் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணது மூலயமா. ஸோ நெக்ஸ்ட்டு i முடிஞ்சோடனே j = find of u. ஸோ யூவை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் k = find of v. ஜேக்கு யூவை ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கேக்கு வியை ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் j is not equal to k. j வந்து கேக்கு நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணோம்னா 1 : i + 1 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ t of i, l : u. இது 1. t of i, 1 is equal to u னு, t of i, 2 is equal to v னு நமக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மினிமம் காஸ்ட் வந்து மினிமம் காஸ்ட் ப்ளஸ் காஸ்ட் u, v அப்படின்னு வரும். இதோட மினிமம் காஸ்ட் வந்து என்னென்னு வருது நமக்கு மினிமம் காஸ்ட்டு ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் u, v. இப்போ இதை வந்து நம்ம யூனியன் பண்ணணும் j, k. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு i is not equal to k நமக்கு வந்துடுச்சு. ஸோ அது நெக்ஸ்ட் நம்ம யூனியன் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம் j, k. இஃப் i is not equal to n-1, அதாவது i வந்து n-1க்கு நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கிற பட்சத்தில், இஃப் கண்டிஷனில் வர பட்சத்தில் தென் நம்ம என்ன எழுதுனா எல்ஸ் ரிட்டன் மினிமம் காஸ்ட் நமக்கு என்ன வருதோ அதை ரிட்டன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எழுதிடுவோம். ஸோ இதோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ப்ரோக்ராம் பாருங்கள். நம்ம இங்கே வந்து #include stdio.h, coino.h, stdlib.hன்ற 3 ஹெட்டர் ஃபைல் வச்சுட்டு #def max of 100. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட்டாக நம்ம ஒன்று கொடுத்துருவோம் ஒரு அரேயில். இப்போ வந்து டைப் டெஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே எழுதுகிறோம், அதனால் ஸ்டக்குன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இன்டீஜர் u, v வெயிட். ஸோ இன்டீஜராக நம்ம இனிஷியலாக u, v அது ரெண்டும் காஸ்ட்டில் வந்துடும் ப்ளஸ் வெயிட் அதை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இல்லை நம்ம எட்ஜை தான் கண்டுபிடிக்க போகிறோம், நம்பர் ஆஃப் எட்ஜஸ். ஸோ அதனால் எட்ஜ் கொடுத்துட்டு எட்ஜ் ஆஃப் எட்ஜ் வந்து மேக்ஸ், இன்டீஜர் பேரண்ட்டும் மேக்ஸ், இன்டீஜர் ஃபைண்ட் இன்டீஜர் ஆஃப் ஐயை நம்ம ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு while லூப்பில் பேரண்ட் i is not equal to -1 அப்படின்னு வந்துச்சுன்னா i is equal to parent of i அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ரிட்டர்னில் நமக்கு ஐன்னு கிடச்சிரும். இப்போ வாய்ட் யூனியன் செட்டுக்கு வரலாம். வாய்ட் யூனியன் செட்டில் இன்டீஜர் u, இன்டீஜர் v அப்படின்னு இன்டீஜர் யூவும் இருக்குது, இன்டீஜர் வியும் இருக்குது. ஸோ இல்லை இன்டீஜர் ரூட் ஆஃப் யூ, இன்டீஜர் ரூட் ஆஃப் விக்கு ரெண்டு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ரூட் ஆஃப் யூக்கு ஃபைண்ட் u, ரூட் ஆஃப் விக்கு ஃபைண்ட் v. இதோட பேரண்ட் வந்து ரூட் ஆஃப் v is equal to ரூட் ஆஃப் v நமக்கு கன்வீனியன்ட் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு இன்டீஜர் கம்பேர். நம்ம நெக்ஸ்ட்டு இன்டீஜர் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண போகிறோம். என்னென்னா கன்ஸ்டைன் வாய்ட் ஸ்டார் ஏ கன்ஸ்டைன் வாய்ட் ஸ்டார் பி. ஸோ இது வந்து எதையும் சொல்ல எட்ஜை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் அது சொல்லியிருக்காங்க. ஸோ எட்ஜ் ஸ்டார் E1 எட்ஜ் ஸ்டார் E2. ஸோ எட்ஜ் ஸ்டார் இங்கே வந்து கன்ஸ்டைன் வாய்டு வந்து நமக்கு ஸ்டார் ஏ, கன்ஸ்டைன் வாய்டு எட்ஜ் 2க்கு வந்து கன்ஸ்டைன் வாய்டுக்கு வந்து ஸ்டார் பி. ஸோ எட்ஜ் ஸ்டார் பி அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ ரிட்டனில் E1 வெயிட்டு E2வும் வெயிட்டுன்னு நமக்கு கிடச்சிரும். இப்போ தான் நம்ம என்டர் ஆகிறோம் void of crucial integer n integer e அப்படின்னு. ஸோ integer I content equal to 0. அதே மாதிரி இன்டீஜர் மினிமம் காஸ்ட்டும் நமக்கு 0வாக இருக்குது. இன்டீஜர் ஐன்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அதே மாதிரி இன்டீஜர் மினிமம் காஸ்ட்டும் நமக்கு 0வாக இருக்குது இனிஷியலில். க்யூ சார்ட்டில் எட்ஜ் இ சைஸ் ஆஃப் எட்ஜ். க்யூ சார்ட்டில் எட்ஜ் எழுதணும். எட்ஜ் சைஸ் ஆஃப் எட்ஜ் கம்பேர் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துட்டு இப்போ ஃபார் லூப் ஆஃப் ஐ யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ இஸ் லெஸ்ஸர் தென் n கோலன் ஐ ப்ளஸ். அதே மாதிரி பேரண்ட் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு -1. இந்த பேரண்ட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு -1ன்னு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வைல் லூப் ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு வைல் லூப் எடுத்து நம்ம அந்த கண்டிஷனை செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் எட்ஜ் இந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. மினிமம் ஸ்பேனிங் ட்ரீல நம்மளோட எட்ஜ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ இஸ் லெஸ்ஸர் தென் எல்ஸ் கவுண்ட் இஸ் லெஸ்ஸர் தென் n-1. ஸோ இது கண்டிஷன் ஐ ++. ஸோ இன்டீஜர் u இன்டீஜர் v எடுக்கிறோம். இன்டீஜர் யூனா எட்ஜ் ஆஃப் ஐ u, இன்டீஜர் vனா எட்ஜ் ஆஃப் j vன்னு வரும். இன்டீஜர் வெயிட் இஸ் ஈக்குவல் டு எட்ஜ் ஆஃப் ஐ டாட் வெயிட். மினிமம் காஸ்ட் நமக்கு வெயிட்லேயே வந்துடுது. ஸோ கவுண்ட் ++ அப்படின்னு நமக்கு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ யூனியன் செட் அந்த விஏ நம்ம யூனியன் செட்டாக பண்ணிடுறோம். இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் வருது பாருங்கள். இஃப் கவுண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு n-1 அப்படின்னு வந்துச்சுன்னா, கவுண்ட் வந்து n-1க்கு நாட் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணால் நோ ஸ்பேனிங் ட்ரீ பொசிஷன். இந்த ஸ்பேனிங் ட்ரீயும் நம்ம பொசிஷனில் இல்லை. ஒருவேளை அப்படி வரல எல்ஸ் அப்படின்ற பட்சத்தில் மினிமம் காஸ்ட் வந்து %d நமக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த இங்கே போட்டுருணும். ஸோ மினிமம் காஸ்ட்டோட வேல்யூ இங்கே எழுதிடுறோம். இப்போ இன்டீஜர் மெயினுக்கு வரலாம். இன்டீஜர் n, e, i அப்படின்னு 3 இன்டிஜர் எடுத்துக்கிறோம். கிளாஸர் போட்டுட்டு printf enter நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் இருக்கோ அந்த நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஸ்கேனில் வந்து %d போட்டோன்னா இங்கே நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு printfல என்டர் நம்பர் ஆஃப் எட்ஜஸ். ஸோ நம்பர் ஆஃப் எட்ஜுக்கு போட்டு எத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜோ அதை இங்கே ஸ்கேனில் எழுதிடுறோம். நெக்ஸ்ட் printf என்டர் தி எட்ஜு uv வெயிட். ஸோ என்டர் தி எட்ஜு அதோட uv வெயிட். ஸோ ஃபார் லூப் போடுறோம், ஸ்கேன் ஆஃப் போடுறோம். நமக்கு 3 வரும் இல்லையா, u v வெயிட் கொண்டு. ஸோ மூணுத்துக்கும் edge of I dot u அப்படின்னு வந்துடும். ஸோ UHI dot v அதே மாதிரி UHI dot weight. ஸோ v கொன்று வெயிட் கொன்று க்ரூஸ்கல் n, e gets written 0ன்னு போட்டு ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். இதோட அவுட்புட் நமக்கு எப்படி கிடைக்கும்னா என்டர் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ். இப்போ நான் 4 வெர்டெக்ஸ் இருக்குதுன்னு எழுதிக்கிறேன். என்டர் நம்பர் ஆஃப் எட்ஜ் வந்து 5 இருக்குதுன்னு எழுதிக்கிறோம். என்டர் எட்ஜ் u, v வெயிட். ஸோ இந்த u இருக்குது, v இருக்குது, வெயிட் இருக்குது. மூணோட வேல்யூஸ் யூவோட வேல்யூஸ், வியோட வேல்யூஸ் ப்ளஸ் வெயிட்டோட வேல்யூஸ். ஸோ நமக்கு எத்தனை எட்ஜஸ் வெர்டெக்ஸ் இருக்கோ எட்ஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இங்கே வந்து 5 எட்ஜ் இருக்கிறதுனால 5 வேல்யூஸ் போட்டுட்டோம். ஸோ எட்ஜ் இந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயோட எட்ஜ் பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு அவுட்புட் கேட்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ மினிமம் காஸ்ட் வந்து நமக்கு 19 அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் தான். இது கொஞ்சம் கண்டிஷன்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வருமே தவிர மற்றபடி நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அல்காரிதமும் சரி ப்ரோக்ராமும் சரி ஓரளவுக்கு கிளாரிட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இந்த கோட் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகும். ஸோ ஃபெமிலியர் ஆக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து நீங்கள் இது பிடிச்சிருவீங்க, அவ்வளோதான். ஸோ இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.